Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Okay, so video theriyudhu nenikiren, just a minute. Okay, done. Nice. Okay guys, so first Nifty la start பண்ணிக்கலாம். Nifty பார்த்தா இப்போ ஒரு அன்யூஜுவலான ஒரு கேப் ஓப்பன் ஆயிருக்கு. அதாட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா க்ளோசிங்லேருந்து ஒரு 160 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. திஸ் இஸ் அன்யூஜுவல். நாளைக்கு திருப்பி இது கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இது ஒரு புல்லிஷாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்ட்டு நம்ம ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம எங்கே பை பண்ணலாம், எங்கே பை பண்ணக்கூடாதுங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு சைட்வே மார்க்கெட். ஓகே, இது அப்படியே இங்கேயும் கண்டினியூ ஆகுது பாருங்கள். ஆனால் இங்கே பெரிய வாலட்டிலிட்டி. நீங்கள் வெறும் இங்கே ஒரு ஜோன் ட்ரா பண்ணி, ஓகே, இங்கே ஒரு ஜோன் ட்ரா பண்ணி இப்படி புல் பண்ணிங்கனாவே இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு நோ ட்ரேட் ஜோன். எங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,140க்கு மேலே நிஃப்டி போச்சுன்னா நான் பை பண்ணுவேன். சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணுவேன், பெருசாக பை பண்ண மாட்டேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 21,915க்கு கீழே போச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு பையிங் செல்லிங் எதுவுமே கிடையாது. அக்ரெசிவாக பை பண்ணுறக்கோ செல் பண்ணுறக்கோ இது இடம் கிடையாது. இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டில் காஷியஸாக இருக்கணும். ஏன்னா மார்ச்சோட 21st தான் ஆகுது. ஏப்ரல் எண்ட் ஆகும்போது தான் வந்து நம்ம ஒரு ரன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் பிக்சர். ஆனால் இது திருப்பியும் ஒரு வால்டேஜ் ஜோனுக்குள்ளே இதுவும் சிக்கியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 நாளாக இதே தான் ஆகிட்டுருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன், கன்சாலிடேஷன், மேனிப்புலேஷன். ஓகே, இது மேனிப்புலேஷன் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளோட பர்ஃபெக்ட் லெவல்ஸ் பிரேக் ஆகணும். அதாச்சும் $47,060 மேலே, $47,060 மேலே போச்சுன்னா, சாரி டாலர்ஸில் சொல்கிறேன், $47,060 மேலே போச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 46,550 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். ஆனால் சின்ன குவான்டிட்டி தான், நாட் பிக் குவான்டிட்டி. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணட்டும் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பை செல் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில் பார்த்தா தெரியும், ஆல்ரெடி நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த ஸ்விங் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஸ்விங். இந்த ஸ்விங் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நான் பை பண்ணுவேன். அதாச்சும் $80.65 கீழே மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதாச்சும் நான் செல் பண்ணுவேன். செல் பண்ணி நான் ஹோல்ட் பண்ணுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட். $79.80 தான் ஃபர்ஸ்ட் டாலர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராஃபிட் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது இந்த ஸ்பைக் பிரேக் பண்ணியிருக்கு. நான் 2211 வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 2200 இருக்குது. ஸோ கோல்டும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்வெஸ்டிங் பற்றின ஒரு ஷார்ட்ஸ் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாச்சும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிற நல்ல ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ். அது நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பர்சனலாக ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். அதுவும் கண்டிப்பாக பாருங்கள். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.